ஓடி வந்தது என் மீது பாய்ந்திருக்கிறதே. இந்த பானம் யார், எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்ததென்றே தெரியவில்லையே. இந்த பானம் யாரவள், இந்த பானம் யாரவள், எங்கே வந்தவள், தொந்தரவு செய்யுதே துளந்து மாறுதே. இந்த பானம் யாரவள், எங்கே வந்தவள். என்ன காண முடியாத அதிசயமா இருக்கிறதே. இந்த கடும் காட்டிலே நானும் என் தம்பியை சபை செய்கின்றேன். இந்த பான பிரயோகம் ஓடி வந்து என்னை தாக்கியது விட்டுவில்லை, இழுக்க இழுக்க ஊடுருவி கொண்டே செல்கிறது. உலகத்திலும் இல்லை மூண்டது பெரிய தொல்லை, உலகத்திலும் இல்லை மூண்டது எனக்கு கொள்ளை. இந்த வானம் யாரவள், எங்கே வந்தவள். இறைவா, 8 திக்கிலும் தவறாத சிவபூஜை செய்யக்கூடிய பக்தனாயிற்று. எனக்காய் இந்த சோதனை மறைந்திருந்து மாயமாக எய்தது யார், யாரென்றே தெரியவில்லையே. என் கண்கள் இரண்டும் பஞ்சடைகிறதே, நான் பார்க்கும் பார்வையும் சரியாக தெரியவில்லையே. இருள் சொல்றதே, என்ன செய்வேன் இறைவா. சங்கரன் சூலாயுதம், சங்கரன் சங்கரன் சூலாயுதமோ, சண்முகன் வேலாயுதமோ, பங்கஜல் தந்தையானே, பங்கஜல் தந்தையானே, அந்த சரவணன் திருவேலாயுதம். கைலையில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரிய கருத்தில் இருக்கக்கூடியது உடுக்கை சூலாயுதம். அந்த உடுக்கையின் சூலாயுதம் என் அன்பு தெய்வம், இந்த பக்தனுக்கு வரம் கொடுத்த வள்ளல் அவராயிரம் கொண்டிருப்பார். அந்த உடுக்கையின் சூலாயுதமாய் என்னை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய இடபாகத்தில் இடம்பெற்ற உமையவள் ஆதி சக்தியின் அம்சம் பொருந்தியவள், சக்தியான என் தாய். அவள் கருத்தில் இருக்கக்கூடிய சூலாயுதம், அந்த சூலாயுதம் தந்தையின் ஆக்கியாவனை மீறி பெற்றெடுத்த தாயாக திகழக்கூடியவள் உமையவள் என் மீது பாடத்தில் இருப்பாள். இருக்காது, அதுவும் இருக்காது. ஒருவேளை பொன்னுலக வேந்தன், தேவனுக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரனுடைய கடத்தில் இருக்கக்கூடியது தசீஸ் முனிவரின் முதுகெலும்பால் உருவாக்கப்பட்ட வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை கொள்வதற்கு நியாயம் உள்ளது. பெற்றெடுத்த தந்தை எந்த பிள்ளையும் தவறு செய்வது இயற்கை. தந்தையால் கண்டிக்கத்தான் செய்வாரே தவிர கொல்ல வேண்டும் என்று நினைப்பது எந்த தந்தைக்கும் அழகில்லையே. பொன்னுலக வேந்தன் கருத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் தசீசு முனிவரின் முதுகெலும்பால் உருவாக்கப்பட்ட வஜ்ராயுதம், அதுவும் இருக்க முடியாது. ஒருவேளை எனது ஆண்டவர் தேடக்கூடிய சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றியே கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குகன், வேலவன், பாலதண்டாயுதபாணி அவருடைய நெற்றிக்கண்ணிலே இந்த தீப்பொறி 6 தாமரை புஷ்பங்களிலே தவிழ்ந்து விட 6 குழந்தைகளாக உருவெடுத்த போது தாமரை மலை மீது மலர்ந்தது. அந்த குழந்தைகள் தாயான உமைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் 6 முகம், 12 கண்கள், 12 கரங்களோடு அந்த வேலவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதம். அந்த வேலாயுதம் என் தாய் எதற்கு கொடுத்தால் பொல்லாத அரக்கர்கள் நில்லாது சம்மாரம் செய்ய வேண்டும், போர் புரிய வேண்டும், அரக்கர்கள் தொல்லை தீர்க்க வேண்டும் என்பதற்காக
சூரபதுமனை வதைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அன்னை அவள் உமையவள் அவருடைய முழு வடிவத்தையே தாங்கி சக்திவேல் சக்திவேல் என்று அந்த சரவணனுக்கு கொடுத்தாரே, சரவண பொய்கையிலே தவழ்ந்தாரே, அந்த வேலாயுதனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதமாக இது இருக்குமா? இல்லை, அவருக்கு நான் பகைவன் அல்லவே. கொல்லாத அரக்கரை எல்லாம் இல்லாது சம்மாரம் செய்யக்கூடியது அவருடைய ஆயுதம். அவருக்கு நான் பகைவன் அல்லவே. அப்படி என்றால் இழுக்க இழுக்க ஊடுருவி கொண்டே செல்கிறது. இது என்ன தடுக்க முடியவில்லையே, என் செய்வேன் இறைவா? போகும் பொழுதே வேண்டாம் என்று தடுத்தார் என் மனைவி தாரை. உங்கள் தம்பியோடு யாரோ ஒருவர் துணை வருகிறார். யாரடி என்று விரட்டி கேட்டபோது, அயோத்தி ஆண்டு வர தசரத சக்கரவர்த்தி ஈன்றெடுத்த தவ புதல்வன் ராமன் தான் லட்சுமணன் தான் துணையாக வருகிறார் என்று கூறினாளே. அதனால் அவளை ஓங்கி கன்னத்திலே அறைந்து, ஏன் என்னே இரண்டு குரலுக்குள் சண்டை ஏற்பட்டால் இதை தட்டி கேட்பதற்காக ராமன் லட்சுமணனா வருவது, அப்படியே வந்தால் என்று குரலுக்கு பஞ்சாயத்து சொல்ல அவரால் தான் முடியுமா? முடிந்தாலும் அதை ஏற்கக்கூடியவனான் நான். செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உதாரணம் காட்டக்கூடியவனாயிற்று. அப்படி என்றால் அந்த ராமன் இல்லை என்று அவள் மீது முறைத்து அடித்து ஓங்கினேனே, அவள் தடுத்தாலே என் மனைவி போர்களும் செல்ல வேண்டாமத்தார் என்று பத்திரை பெண்களுடைய பட்டியல் பொன்னேட்டில் குறிக்கப்படும். பின்னால் நடக்கக்கூடிய முன்னால் அறிந்து சொல்லக்கூடியவள் பெண்மை. பெண் புத்தி பின் புத்தி, அது பின் புத்தி இல்லை. பின்னால் நடக்கக்கூடிய செயலை முன்னால் அறிந்து குறிப்பறிந்து சொல்லக்கூடிய செயல். அப்படிப்பட்ட என் மனைவி தாரை போகும்போதே வேண்டாம் என்று தடுத்தாரே, என் செய்வேன்? போர்க்களத்திலே வந்து விட்டேன், போர்க்களத்தே என்னை இழந்து விட்டேனே. எந்த நாவி போகுதேன், அம்பு ஊடுருவி போகுதேன். பெற்றவர்கள் செய்யக்கூடிய கடமை. 3 வயது குழந்தை வரை அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகள், ஏன் 5 வயது வரை கூட அந்த குழந்தைகள் தவறு செய்தால் அவர்களை சாராது, பெற்றவரை தான் சாரும். 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தை தவறு செய்மையானால் தன்னைத்தானே அனுபவிக்க வேண்டும். 5 வயதிலே சிறுவனாக இருக்கக்கூடிய நான் யாருக்காவது தீங்கு விளைவிப்பேனா? யார் குடும்பத்தை அது அழித்திருப்பேனா? இல்லையே. எமது 72 வெள்ளர வானர சேனாசனருக்கு குறையேனும் இருக்கக்கூடாது, அரக்கர்கள் தொல்லை இருக்கக்கூடாதற்காகவே வானர இனத்துக்காகவே என்னையே அர்ப்பணித்துக் கொண்டேனே. இது யாரால் வந்த வினை? யார் செய்த தீவினை? முன் செய்த தீவினையோ அம்பு ஊடுருவி பாயும்
ஐயோ, கண்களெல்லாம் விழுகிறதே. நான் எதை பற்றி பார்ப்பேன்? இந்த பானம் யாருடைய பானம் என்று நான் தெரிய வேண்டும் என்றால் என் செய்வேன். எனக்கு முன்னே இருக்கக்கூடிய கால்களினால் இந்த பானம் யாருடைய பானம், யாருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது உற்றுக்கு படிக்க வேண்டும். அதை கண்டாலும் அவனை தேர்த்தி அடையலாமா?